ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழைத்தண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு உதவுது. ரொம்ப முக்கியமாக கிட்னி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாழைத்தண்டு நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு, அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலும் வாழைத்தண்டு ரொம்பவுமே உதவும். இப்போ உங்கள் எடையை குறைக்கணும்னு இருக்கீங்க, ஒரு நல்ல வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாழைத்தண்டு சேர்த்துக்கணும். இன்னைக்கு நாம வாழைத்தண்டு பொரியல் பண்ணது எப்படிங்கிறத பார்ப்போம். வாழைத்தண்டு வாங்குறச்சே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நடுவில் இருக்கிற தண்டு பெருசாக இருக்கணும், வெளியில் இருக்கிற பட்டை மெல்லிசாக இருக்கணும். அப்படின்னா அது நல்ல வாழைத்தண்டு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை அடித்தண்டுன்னு கூட சொல்லுவாங்க. தேவையான பொருட்கள் 6 பேருக்கு. வாழைத்தண்டு ஒரு அரை அடி அளவு இருக்கிறது 3 துண்டு, துவரம்பருப்பு அரை கப், உளுத்தம்பருப்பு 1½ டீஸ்பூன், கடுகு 1½ டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 5, கருவேப்பிலை, தயிர் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, மஞ்சள் பொடி மற்றும் உப்பு. முதல்ல வாழைத்தண்டில் பட்டையை தனியாக உரிச்சிட்டு இந்த நடுத்தண்டை மட்டும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை ஸ்லைஸாக கொஞ்சம் திக்காக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணச்சே நாராக வரும். அது கட் பண்ணச்சே அந்த நாரெல்லாம் எடுத்துட பாருங்கள். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டு கருக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி தயிரையும் சேர்த்து கலக்கிடுங்க. அதில் இந்த வாழைத்தண்டை வச்சிங்கன்னா இந்த வாழைத்தண்டு கருக்காது. அப்புறம் இந்த வாழைத்தண்டை எடுத்து சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிடுங்க. இந்த மாதிரி சின்னதாக நறுக்கின வாழைத்தண்டை இந்த தயிர் கலந்த தண்ணியில் வச்சிங்கன்னா கருக்காது, இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். இந்த நறுக்கின வாழைத்தண்டில் திரும்ப நாரெல்லாம் எடுக்கணும்னா ஒரு குச்சி இல்லை ஒரு ஃபோர்க்கை வச்சு இப்படி கிளறி விடுங்க. இப்படி கிளறினா அந்த நாரெல்லாம் திரும்ப வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப் தண்ணி சேர்த்துட்டு அதை மிதமான தீயில் கொதிக்க வைங்க. நாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டை நல்லா வடிகட்டிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. அதை சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போது இந்த துவரம்பருப்பு இருந்த பாத்திரத்தில் இந்த வாழைத்தண்டையும் சேர்த்துருங்க. மிதமான தீயிலேயே அது கொதிக்கட்டும். இப்போது இதில் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் கழித்து அது இந்த மாதிரி ஆகும். இதை நல்லா கிளறி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நாம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 5 சேர்த்துருங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. அப்புறம் நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் அடிக்கடி திறந்து கிளறி விடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இது மொத்தமாக வேகிறதுக்கு முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வாழைத்தண்டை எடுத்து இதில் சேர்த்துருங்க. நல்லா கிளறி விடுங்க. மிதமான தீயிலே அது இருக்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இப்போது சுவையான வாழைத்தண்டு பொரியல் தயார்.